எந்தைக்கும் என் தாய்க்கும் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் முதல் இறைவணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்பான நண்பர்களே, தினம் ஒரு மந்திரம், அதுவே நம் வாழ்க்கையில் என்றும் அருமந்திரம். காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்தொரு தேவன் என்றெண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. இங்கு காயம் என்பது நம்முடைய உடலை குறிக்கிறது. பெருங்காயம் வெங்காயம் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக கொதிக்க வைத்தாலும் வரும் வாசனையை விட கருமையான கஸ்தூரியிலிருந்து வரும் வாசம் மிகுதியாகும். அதுபோலவே உலகம் முழுவதும் எத்தனை தெய்வங்களை தேடி அடைந்து அவர்களே இறைவன் என்று நாம் சரணாகதி அடைந்தாலும் அனைத்திற்கும் இறைவனான ஈஸ்வரனை கலந்து பெறும் பேரானந்தம் தனித்துவமானது. வெங்காயம் என்பது பருமனான தேகத்தையும் ஸ்தூல உடலையும் குறிக்கும். பெருங்காயம் என்பது நுண்மையான தேகத்தை குறிக்கும். இவ்விரண்டு தேகங்களும் உயிர்களின் உடலாகவும் உடலின் உட்பொருளாகவும் இருந்தாலும் அது இரண்டும் பரமாத்மாவோடு கலந்து பெறும் பரமாத்ம தேகத்திற்கு என்றும் ஈடாகாது. உலக பற்றுகள் எவ்வளவுதான் இன்பத்தை தருவதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இறை அருளுக்கு ஈடாகாது என்பதாகும் இந்த திருமந்திரத்தின் பொருள். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. அடுத்து ஒரு மந்திரம். அதிபதி செய்து அழகை வேந்தனை